வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்திற்கு தூதரக ஊழியர் ஒருவர் கேக் பாக்ஸ் ஒன்றை எடுத்துச் சென்ற சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. 26 பேர் தீவிரவாத தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ள நிலையில் கொண்டாட்டம் எதற்கு என எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. தூதரக ஊழியர் மௌனம் சாதித்தது ஏன்? காஷ்மீரில் பயங்கரவாதிகள் தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டதை அடுத்து நாடு முழுவதும் மக்கள் கொந்தளிப்பாக உள்ளனர். பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருக்கலாம் என்பதற்கான ஆதாரங்கள் இந்திய அரசால் தொடர்ந்து சேகரிக்கப்பட்டு வருகிறது. பயங்கரவாதிகள் பயன்படுத்திய டிஜிட்டல் தடயங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதில் பாகிஸ்தானில் உள்ள முசாஃபராபாத் மற்றும் கராச்சியில் உள்ள பாதுகாப்பான இடங்களிலிருந்து அவர்களை இயக்கியது தெரிய வந்துள்ளது. பயங்கரவாதிகள் பாகிஸ்தானில் உள்ள சர்வர்களை கொண்ட ரேடியோ தொடர்பு சாதனங்களையும் பயன்படுத்தியுள்ளனர். இதன் மூலம் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தானின் நேரடி தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தை மூட மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்திற்கு கேக் வாங்கிச் சென்ற ஊழியர் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளார். வியாழக்கிழமை காலை தூதரக ஊழியர் ஒருவர் பாகிஸ்தான் தூதரகத்துக்குள் கேக் பாக்ஸ் ஒன்றை எடுத்துச் சென்றார். அங்கிருந்த செய்தியாளர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு சரமாரியாக கேள்விகளை எழுப்பினர். எதற்காக கேக் எடுத்துச் செல்கிறீர்கள்? எதற்காக இந்த கொண்டாட்டம் என தொடர்ந்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு அந்த நபர் எந்த ஒரு பதிலும் கொடுக்காமல் தொடர்ந்து மௌனம் சாதித்தபடி சென்று கொண்டிருந்தார். இதனையடுத்து 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதை கொண்டாட இந்த கேக் கொண்டு செல்லப்பட்டதாக தகவல் பரவியது. இது தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பாகிஸ்தான் தூதரக ஊழியர் எதற்காக மௌனம் சாதிக்க வேண்டும் என்றும் கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். இந்த சம்பவத்திற்கு பெரும் எதிர்ப்பலைகள் கிளம்பிய நிலையில் பாகிஸ்தான் தூதரக அலுவலகத்திற்கு அளிக்கப்பட்டிருந்த பாதுகாப்பை போலீசார் வாபஸ் பெற்றனர். தூதரகம் அருகே இருந்த பேரிகார்டு தடுப்புகளையும் போலீசார் அகற்றினர். இதனையடுத்து பாகிஸ்தான் தூதரகம் அருகே பாஜகவினர் மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுற்றுலா பயணிகள் 26 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்தால் நாடு முழுவதும் வேதனை நிலவி வரும் நிலையில் பாகிஸ்தான் தூதரகத்திற்குள் கேக் எடுத்துச் செல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.